ஹாய் வணக்கம். இன்றைக்கி புடலங்கால வந்து ஒரு டிஷ் தான் நம்ம பண்ண போகிறோம். எனக்கு புடலங்கானாவே சுத்தமாக பிடிக்காது. அதாவது இருக்குல்ல அதனுடைய ஸ்மெல்லு, ஐயோ அதை விட பிடிக்கவே பிடிக்காது. சரி ஸ்மெல்லே வராமல் எப்படி இந்த டிஷ் வந்து நம்ம செய்கிறது அப்படின்ட்டு தான் இதை செஞ்சுட்டு இருக்கேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தோலை வந்து நல்லா சீவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற விதையையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த காயை வந்து நம்ம பீஸாக சின்ன சின்னதாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி காயை வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து வேக வச்சு தனியாக எடுத்துக்க போகிறேன். வேக வச்சாலும் அந்த காயில் வந்து தண்ணி லைட்டாக விட்டு வேக வைங்க. அந்த தண்ணியை வந்து நம்ம வடிச்சிடக்கூடாது, இல்லைனா தண்ணியிலேயே எல்லா சத்துமே போயிடும். இதுக்கு வந்து ஒரு 3 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், ஒரு கட்டை பூண்டு எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி தக்காளியை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா சுத்தமான கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட சுத்தமான தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்பவே ஹெல்த்தான ஒன்று, அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக கடுகு, கடலப்பருப்பு, அதே மாதிரி பூண்டு இதெல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா கருவேப்பிலை போடணும். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்ட்டை வந்து வெங்காயத்தோடையே நம்ம போட்டுக்குவோம். ஏன் அப்படின்னா அப்போ தான் வெங்காயம் வந்து குயிக்காக வேகும். அதே மாதிரி ஒரு டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சால்ட் அதில் ஆட் பண்ணும்போது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து மிளகாய் போடவே இல்லை, மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே குழந்தைங்களாம் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால நான் லைட்டாக தான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம், உப்பு எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சமாக மஞ்சள் தூள். இது எல்லாமே நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச புடலங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ் பார்த்திங்க அப்படின்னா சாப்பாட்டுக்கும் அதே மாதிரி தோசைக்குமே நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி தக்காளி தொக்கு பண்ணுறோம் சேம் அதே மெத்தேடு தான். இதில் வந்து நீங்கள் புடலங்காவோட ஸ்மெல் எனக்கு கொஞ்சம் கூட வரவே இல்லை. இதில் பார்த்திங்க அப்படின்னா தக்காளியை வந்து நம்ம கடைசியாக தான் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டுட்டு இதில் அந்த காய் எல்லாமே நல்லா கொத்து பரோட்டாவை தட்டுற மாதிரி நல்லா தட்டி தட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காய் நல்லா மசிஞ்சிரும். எண்ணெய் வந்து திரிஞ்சு பிரிகிற அளவுக்கு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துட்டோம்னா டேஸ்ட்டு செம சூப்பராக இருந்துச்சு. புடலங்காய் ஸ்மெல் சுத்தமாக வரலைங்க. இது ரொம்பவே நினச்சி இதில் கொஞ்சம் முட்டையை ஆட் பண்ணிட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிக்காதவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும்.